அமேசான் இணையதளம் மூலம் 35,000 ரூபாய் மதிப்பில் செல்போன் ஆர்டர் செய்த நபருக்கு பார்சலில் சென்ட் பாட்டில் வந்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. வாடிக்கையாளர் சேவை மைய ஊழியர்களும் டாட்டா காட்டிவிட பாதிக்கப்பட்டவர் போலீசாரை அணுகியுள்ளார். மோசடியின் பின்னணி என்ன? ஆன்லைனில் ஆர்டர் போட்டு பணத்தை முழுவதுமாக கட்டிவிட்டால் பொருள் கைக்கு வந்து சேரும் வரை என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என நெஞ்சம் தகவென பதவதைத்து காத்து கொண்டுதான் இருக்க வேண்டும் என்பது பெரும்பாலானோரின் அனுபவமாக இருக்கும். இதில் விலை உயர்ந்த பொருள் என்றால் மன உளைச்சல் மலையாக நிமிர்ந்து நிற்பதுதான் மிச்சம். ஆர்டர் செய்த பொருளுக்கு பதிலாக வேறு எதையாவது அனுப்பி வைத்து மொத்தமாக மொட்டையடித்து விடுவார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞருக்கு நேர்ந்துள்ளது. ஆர்டர் செய்த விவோ செல்போனுக்கு பதிலாக மணமணக்கும் சென்ட் பாட்டிலை அனுப்பி மோசடியை அரங்கேற்றிய நபர் சிக்குவாரா? அமேசான் நிறுவனம் இதுபோன்ற ஏமாற்று வேலைகளை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமா? திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வருகிறார். அமேசான் செயலியில் அமேசான் பிரைம் மெம்பர்ஷிப் வாடிக்கையாளராக இருந்து வரும் விக்னேஷ் கடந்த 11ஆம் தேதி தனது கிரெடிட் கார்டை பயன்படுத்தி இஎம்ஐ ஆப்ஷன் மூலம் 35,150 ரூபாய் கட்டணத்தை செலுத்தி விவோ செல்போன் ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். ஆர்டர் செய்த பொருளை கடந்த 16ஆம் தேதி மோகன் என்ற டெலிவரி ஊழியர்தான் வேலை பார்க்கும் டெலிவரி ஏஜென்ட் நிறுவனத்தில் இருந்து எடுத்து வந்து கொடுத்துள்ளார். அந்த பார்சலை ஊழியர் முன்பு விக்னேஷ் திறந்து பார்த்த பொழுது செல்போனுக்கு பதிலாக சென்ட் பாட்டில் இருந்ததைக் கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து ஊழியரிடம் விக்னேஷ் முறையிட்ட போது, நாங்கள் மாற்ற முடியாது, அமேசான் வாடிக்கையாளர் சேவை மைய நிர்வாகியிடம் விசாரித்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். கஸ்டமர் கேர் நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது, பார்சல் ஏதேனும் மாறி இருக்கலாம், 4 நாட்களில் சரி செய்கிறோம் என கூறியிருக்கின்றனர். இதையடுத்து டெலிவரி பாய் வேலை பார்க்கும் ஏஜென்ட் நிறுவனத்திடமும் போன் செய்து விசாரித்துள்ளார். அவர்கள் நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என கையை பெப்பரப்ப என்று விரித்து விட்டனர். இதையடுத்து 4 நாட்களுக்கு பிறகு கஸ்டமர் கேருக்கு மீண்டும் போன் செய்து கேட்ட பொழுது அவர்கள் நாங்கள் அனுப்பிய டெலிவரி பார்சல் சரியானதுதான் என சாதித்துள்ளனர். தன்னிடம் சென்ட் பாட்டிலை டெலிவரி செய்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருப்பதாக இளைஞர் தெரிவித்த போதும், யாரிடம் வேண்டுமானாலும் போய் ரிப்போர்ட் செய்து கொள், எங்களுக்கு கவலை இல்லை என எடுத்தெறிந்து பேசியதாக தெரிகிறது. இதனால் கடும் மன உளைச்சல் அடைந்த அந்த இளைஞர் தான் ஆர்டர் செய்த செல்போனுக்கு உண்டான 35,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொடுக்குமாறு டிஜிபி அலுவலகத்தில் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ளார். பார்சல் செய்தது முதல் டெலிவரி ஊழியர் வரை அனைவர் மீதும் சந்தேகம் இருப்பதாக இளைஞர் தனது புகாரில் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களால் இது ரிட்டர்ன் எடுக்க முடியாது, நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க, எனக்கு தான் மொபைல் வரலையேன்னு கேட்டதுக்கு நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியாது, நீங்கள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க. கஸ்டமர் கேர்கிட்ட பேசும்போது 21ஆம் தேதி பார்சல் ஏதாவது மாறி வந்திருக்கோம், 21ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணி வேறு மொபைல் நாங்கள் ஆல்ட்ரு பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதனால் 4 நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபர்தராக வந்துட்டு டெலிவரி பாயோட ஏஜென்ட்டுக்கு மூலியமாகவும் நாங்கள் கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அவங்க தரப்புலையும் எந்த ஒரு எங்களுக்கான நடவடிக்கை எடுக்க முடியல, அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்து கஸ்டமர் கேருக்கே நாங்கள் திருப்பியும் கால் பண்ணப்போ வந்துட்டு நாங்கள் அனுப்பிச்ச பார்சல் வந்து கரெக்டான டெலிவரி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி எங்ககிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜிலேருந்து எல்லாமே இருக்குது, நாங்கள் ஓப்பன் பண்ண டெலிவரி பாய் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் கரெக்டான பொருள் தான் அனுப்பிச்சோம், உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி தகாத முறையில் பேசுகிறாங்க. லீகலாக தான் நான் ஃபைல் பண்ணணும்னு சொன்னேன். அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் அவங்களால முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அமேசான் தரப்பில் வந்துட்டு முறையிடுறாங்க. இதுபோன்ற மோசடிகள் எப்படி அரங்கேற்றப்படுகிறது? பின்னணியில் இருந்து யார் செயல்படுத்துகிறார்கள்? இதுபோன்ற ஏமாற்று வேலைகளை அமேசான் நிறுவனத்தால் ஏன் தடுத்து நிறுத்த முடியவில்லை? அப்படியே மோசடி நிகழ்ந்தாலும் அதற்கு பொறுப்பேற்காமல் நழுவி செல்வது ஏன்? மோசடியால் விளையும் இழப்பை வாடிக்கையாளர் தலையில் கட்டுவது ஏன்? பொறுப்பற்ற முறையில் தொடரும் இதுபோன்ற மோசடிகளுக்கு சட்ட நடவடிக்கைகள் மூலம்தான் தீர்வு காண வேண்டுமா என பல்வேறு கேள்விகள் பாதிக்கப்பட்டவர்களின் மனதில் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. திரை மறைவில் நடக்கும் மோசடிக்கு முடிவு கட்டப்போவது யார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.